காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கஜி குக்கிங் உலகிலேருந்து நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சூப்பரான நாளோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனோட வந்திருக்கிறேன். ஸோ கும்பலா மீன் இருக்குது. இது பொரிக்க போகிறேன். அதாவது அடுப்பில் எப்படி பொரிக்கிறேன்னு சொல்லி சூப்பராக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பொரியல் ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோவும் இந்த மீன் பொரியலும் சாப்பிட்டேக்க யம்மியான ஒரு சுவையில் இருக்கும். ஸோ இப்போ இந்த கும்பலா மீனை உள்பகுதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வடிவாக கழுவிட்டு வெளியில் பார்த்திங்கன்னு சொன்னால் நீள கோடு கூடாக வெட்டிக்கொள்கிறேன். அதுக்குள்ளே இந்த ஸ்பைசியல் எல்லாம் போகிறதுக்காக வெட்டி வச்சுக்கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் கறி பவுடர் எடுத்திருக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் எடுத்திருக்கிறேன். மிளகு பவுடர் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரம் மசாலா பவுடர் போட்டிருக்கிறேன். இப்போ சின்ன சீரகம் அதாவது மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன். ஸோ உப்பு சுவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ தேசிக்காய் புளி விட்டுக்கொள்கிறேன். லெமன் ஜூஸை ஒரு காஃப் எடுத்து அதை புளிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ நான் ஒலிவ் ஆயில் விட்டுக்கொள்கிறேன். குக்கிங்கு பாவிக்கிற ஒலிவ் ஆயிலை விட்டுக்கொள்கிறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு வடிவாக இதை ஒரு பேஸ்ட் ஆக்கி கொள்ளுங்க. இந்த பேஸ்ட்டை தான் நான் மீன் பொரிக்கிறதுக்காக அந்த மீனுக்கு மேலே தடவி கொள்ள போகிறேன். ஸோ முதல்ல வடிவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மீனுக்கு மேலே ஒரு ப்ரெஸ்ஸால் ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளுவோம். இந்த மீன் கீறப்பட்ட உள்பகுதிக்கெல்லாம் இந்த ஸ்பைசியை ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் மீன் நல்ல சுவையாக இருக்கும் பொரிச்சு எடுத்த பிறகு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் ஸ்பைஸியை போட்டுட்டேன். ஸோ இதை ஒரு கரையில் எடுத்து வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வேண்டியிருந்தேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் எப்படி விதமான பொட்டேட்டோவில் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த பொட்டேட்டோவில் தான் நான் உங்களுக்கு இந்த மீனுக்கு ஏற்ற ஒரு கிழங்கு செய்து கொள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வத்தாளங்கிழங்குன்னு சொல்லிக்கொள்வோம் நாங்கள். ஸோ இது அமெரிக்கன் ஸ்வீட் பொட்டேட்டோ. வெள்ளை கலர்லேயும் இருக்கும் உள்பகுதி அது ஏசியன் பொட்டேட்டோன்னு சொல்லுவினோம். ஸோ நான் அமெரிக்கன் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் பொதுவாக இங்கே இருக்கிறது. ஏசியன் ஸ்வீட் பொட்டேட்டோவும் இருக்கும். தமிழ் ஷாப்புகளில் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஸ்கின் எல்லாம் எடுத்து வடிவாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்துக்குள்ளே இப்படி வெட்டி போட்டுக்கொள்கிறேன். ஒரு சிம்பிளாக மேக் பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதாவது ஆயில்கள் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் எப்படி இந்த உருளைக்கிழங்கை அவிச்சு கொள்வது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோவும் கூட. இப்போ எல்லாத்தையும் வடிவாக வெட்டி எடுத்துட்டு இதை அடுப்பில் வச்சு நான் தேவையான அதாவது சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கொள்கிறேன். உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டு அவிச்சு கொள்ள போகிறேன். கணக்க தண்ணி விடக்கூட ஓரளவான தண்ணி விட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த பொட்டேட்டோ குயிக் அவியக்கூடியது. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளிப்பல் முழுசாக இருக்கக்கூடிய மாதிரி போட்டு மூடி அவிச்சு கொள்ள போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒலிவ் ஆயில் விட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த ஃப்ரையை அதாவது ஃப்ரைக்கு தேவையான ஒரு ஸ்டஃப் செய்ய போகிறேன். அதாவது வெங்காயம் பொரித்து இப்போ நச்சீரகம் பெருஞ்சீரகம் கடுகு இஞ்சி எல்லாம் போட்டு இதை தாளித்து கொள்கிறேன். இப்போ சின்னனா வெட்டி வச்சுருக்கிற உள்ளியும் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். அதாவது இந்த ஃபிஷ்ஷுக்கான ஃப்ளேவரை கொடுக்கறதுக்கு இந்த மசாலாவை நான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன் வீட்டில். ஸோ இப்போ சின்னனா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். கண்டிப்பாக வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கொள்ள வேணும். அப்போ தான் சுவையாக இருக்கும். ஸோ வெங்காயத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம்.
உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மினிட்ஸ்லேயே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அவிஞ்சிடும். ஸோ வந்து அப்படி அவியக்கூடிய தன்மையானது. ஸோ இப்போ வந்து நான் டேர்ன் ஆஃப் பண்ணுறேன். தண்ணி நீங்கள் வடிக்கணும்னு சொன்னால் வடித்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து மேலுக்கு கொஞ்சம் மிளகு பவுடர் போட்டுட்டு நான் வந்து மூடி அடுப்பை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலராக வதங்கி இருக்கு, உங்களுக்கு பார்க்க தெரியுது. கொஞ்சம் கேரமல் மாதிரி வந்தால் நல்ல சுவையாக இருக்கும். ஸோ வந்து ஓரளவுக்கு கேரமல் பதத்தில் வந்துட்டுது. இப்போ வந்து அதாவது கறி லீஃபு, அதாவது கருவேப்பிலை வந்து பிச்சு போட்டுக்கொள்கிறேன். பச்சை மிளகாய் வந்து முழுமையாக போட்டுக்கொள்கிறேன். தக்காளி ஒன்று எடுத்து நீளமாக வெட்டி அதையும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உப்பு வந்து சுவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. கரம் மசாலா பவுடர் இதுக்கும் போட்டுக்கொள்கிறேன், அந்த ஃப்ளேவருக்காக போட்டுக்கொள்கிறேன். மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், ஃப்ளேவருக்காகவும் கலரையும் கொடுக்கறதுக்காக அந்த மசாலா. ஸோ எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிடங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மசாலா வந்து இப்படி இருக்குது. ஸோ வந்து இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு இப்போ வந்து வாழையில் வந்து வாட்டி வச்சுருக்குறேன்னு. ஸோ அதுக்கு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மசாலாவை வந்து அந்த வாழை இலையில் கொட்டி பரப்பிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு மேலே தான் இந்த மீனை வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ மீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது. இந்த மீனை வந்து 2 மீனாக நான் வந்து இந்த இலையில் வச்சுக்கொள்கிறேன். ஸோ எனக்கு இந்த இலை தான் கிடைச்சிது. ஸோ அதனால் வந்து நான் இந்த இலையில் செய்து கொள்கிறேன். இப்போ கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை மேலுக்கு வாசத்துக்காக வச்சுக்கொள்கிறேன். கொஞ்சம் ஒலிவ் ஆயில் தேவைன்னா விட்டுக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ வந்து ஒலிவ் ஆயில் கொஞ்சம் வந்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து இந்த வாழை இலையை மெதுவாக வந்து ஒரு நூலால் கட்டிக்கொள்கிறேன். இப்படி வந்து மற்ற பிசையும் செய்து கொள்ளுங்க. இப்படி வந்து கட்டி கொள்ளுங்க ஒரு நூலால், இல்லைன்னு சொன்னால் வாழைத்தண்டு இருந்தால் கூடி அதால் கூடி கட்டிக்கொள்ளலாம், அந்த காஞ்ச வாழைத்தண்டால். ஸோ வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங், அதாவது நூல் ஒன்றால் கட்டிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டிட்டன் வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, வாழை இலைக்குள்ள மீன் இருக்குது. ஸோ வந்து இந்த அதாவது தோசைக்கல்லுன்னு சொல்லுவோம், அந்த தோசைக்கல்லில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு, அதாவது பொரிக்கிற எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து இதை வந்து அந்த இலியோட வாட்டி எடுக்க போகிறேன். ஸோ 2 பக்கமும் போட்டு ஒரு 5 நிமிடங்கள் வந்து பொரித்து எடுத்துக்கொள்ளணும் மீடியம் ஹீட்டில் வச்சு. 2 பக்கமுமே திருப்பி பொரித்து கொள்ளுங்க, அப்போ தான் பொரிபட்டு கொள்ளும். ஸோ வந்து 2 பக்கம் திருப்பி நான் பொரித்து கொள்கிறேன். வாழை இலையில் மீன் இப்படி பொரிக்கும் பொழுது அது இந்த சொல்லி வேலையில் நீங்கள் செய்து பார்த்தா தான் தெரியும். ஸோ வீட்டில் வந்து இதே மாதிரி செய்து பார்த்துக்கொள்ளுங்க, எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. சூப்பரான ஃப்ளேவரில் இருக்க வாழை இலையில் பொரிக்கிற மீன். இப்போ வந்து மீனை வந்து நான் 5 நிமிடங்கள் 2 பக்கம் திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கொள்கிறேன். எண்ணெய் கூடி இழுக்காது இப்படி பொரிக்கும் பொழுது. ஸோ வந்து அப்படியே சூப்பரான சுவையில் இருக்கும். ஸோ இப்போ நூல் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு உள்ளுக்கே இருக்கிற மீன் எப்படி சுவையில் இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்வோம். வாழையிலேயே கொஞ்சமாக விரித்து வெளியில் எடுத்துட்டு பிறகு வந்து உள்ளுக்கே இருக்கிற மீனை வந்து எடுத்து சுவையை பார்க்க வேண்டியதான். கண்டிப்பாக மீன் அவிஞ்சிருக்கும். ஸோ வந்து எல்லா ஸ்பைசியெல்லாம் சேர்ந்துருக்கே அந்த மீனின் சுவை வந்து சூப்பராக அமேசிங்கான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். இந்த மீனை நீங்கள் சோறு, அதாவது ரைஸோடு சாப்பிடும் பொழுது கூடி சாப்பிட்டு கொள்ளலாம். நான் உருளைக்கிழங்கு நல்லா இருக்குமென்றதுக்காக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு, அதாவது லெமனை இந்த மீனுக்கு மேலே விட்டு ஸ்வீட் பொட்டேட்டோவோடு சாப்பிட்டு கொள்ள போகிறேன். ஸோ முடிஞ்சால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து அந்த நாளை என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவையும் வந்து இப்படியான
அந்த மீன் சாப்பாட்டை வந்து செய்து சாப்பிட்டு கொள்வதற்காக வீட்டில் உள்ள வாழை இலையில் இப்படியும் மீன் செய்யலாம். அதே நேரம் அடுப்பில் செய்யக்கூடிய மீனும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. முடிஞ்சால் எப்படி இருக்கு என்ன மாதிரியான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இன்னும் ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.